இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ வந்து ஒரு செல்ஃப் ப்ரொமோஷனோடு நினச்சிக்கோங்க. அதையும் தாண்டி கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கான வீடியோ ஒன்று கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு எலிவேஷன் போடுறதுக்காக நம்ம இன்னொரு நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்கிறதுனால அந்த நிறுவனத்திலேருந்து எதிர்பார்க்க முடியாத பதில் வருது. சாரி சார், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கெலாம் நாங்கள் எலிவேஷன் பண்ணுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வீடுகள் நாங்கள் எடுக்கிறதும் கிடையாது. ஒரு 1 கோடி 1.5 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் இருந்தால் தான் நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி கஸ்டமர் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் வருது. அப்படியா அப்படின்ட்டு அவங்கள கடந்து வந்துட்டு இன்னொரு நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறோம். அவர் சொல்கிறாரு, சார் உங்களோட ஒர்க் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களோட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன், ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கோம் சார் அப்படின்னு இன்னொரு நிறுவனத்திலிருந்து பதில் வருது. நான் ஒரு இன்ஜினியராக சொல்லலை, ஒரு சாதாரண மனிதர்களாக அந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்குமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கும் போது தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒரு கோடிக்கு மேலே வந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மம்மதையில் நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி இருக்கிறது வந்து பெரிய மன வருத்தத்தை எனக்கு ஒரு பக்கம் கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஏழை மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா, இது எங்கே கேகே பட்ரஸ் நிறுவனம் மாதிரி தமிழகத்துலேயும் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குதுன்னு நினைக்கும்போது அது மன மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் கட்டுமான வீடை நீங்கள் கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற இன்ஜினியர்கிட்ட உங்கள் வீடை கொடுங்க. திறன்பட அந்த வீடு நடந்து முடியும். தமிழகம் முழுவதும் கேகே பட்ரஸ் நிறுவனங்கிற நடத்திட்டு ஏழை மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்க நாங்கள் காத்திருக்கோம். உங்களுக்கு வீடு கட்டணுன்னாலும் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் வேறு யாரை வச்சு வீடு கட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு இன்ஜினியர் ஃபீல்டு ஒர்க் பண்ணி வீடு கட்டி கொடுப்பாரா அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு அந்த நபர்கிட்ட உங்கள் வீடை கொடுங்க. மன சந்தோஷமாக இருக்கும். நன்றி. இன்றைக்கி நிறைய வீடியோகள் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இது முக்கியமான வீடியோ, இதை போடணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்.